டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். செல்லாது செல்லாது செல்லவே செல்லாது. விஜய் அவர்கள் கரூரில் உயிரிழந்த குடும்பத்துக்கு 31 பேருக்கு அரசு பணி நியமன ஆணைய கரூருக்கு போயிட்டு என்ன பண்ணார், கொடுத்துட்டு வந்தார். இது செல்லவே செல்லாதுங்க அப்படின்னு அதிரடியாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. இதை பலரும் என்ன பண்ணாங்கன்னா, ஆரம்பத்தில் விஜய் அவர்கள் இந்த பணி நியமன ஆணைகளை கொடுக்கும்பொழுது இப்படிலாம் கொடுக்கக்கூடாது, வேண்டாங்க, இது ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆயிரும், அதனால் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது, தவறு அப்படின்னு சொல்லிட்டு எதிரான குரல் எழுப்புனாங்க. ஆனால் விஜய் அவர்கள் கேட்கவே இல்லை. அவங்க என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, என் ஆட்சி, நான் தான் முதலமைச்சர், சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டோம், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணார், கரூருக்கு போயிட்டு ஒரு 31 பேருக்கு 41 பேர் உயிரிழந்தாங்க. அதில் 31 குடும்பத்துக்கு என்ன பண்ணார், அரசு வேலையை கொடுத்தார். அவங்களுடைய கல்வி தகுதியின் அடிப்படையில் ஒவ்வொருத்துக்கும் என்ன பண்ணார், அரசு பண்ணி கொடுத்தார். அந்த அரசு பணி நிரந்தரமான பணி கிடையாது, தற்காலிக பணி தான், அப்படி இப்படின்ற விஷயங்கள்லாம் போகப்பட்டது. இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். கரூரில் அவர்கள் விஜய் போகிறதுக்கு முன்னாடி இங்கே திமுக என்ன பண்ணுறாங்கன்னா, உச்சநீதிமன்றத்தில் ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க. அதாவது விஜய் அவர்கள் கரூருக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்கு ஒரு கேஸ் போடுறாங்க. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது, தடை பண்ணுது. அதெல்லாம் அது எப்படிங்க, அவர் ஒரு முதலமைச்சர், அவர் போகிறாரு, மக்களை சந்திக்கிறாரு, இதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் என்ன பண்ணுறாங்க, தள்ளுபடி பண்ணுறாங்க. விஜய் அவர்கள் கரூருக்கு போகலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுறாங்க. உடனே விஜய் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, கரூருக்கு போயிட்டு நான் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக என்ன பண்ணுச்சுன்னா இங்கே தடை பண்ணுச்சு. உடனே நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, திமுக தலையில் நறுக்கு 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 நறுக்குன்னு கொட்டிச்சு. இப்படியே சொன்னாருங்க அவர். வேணா வீடியோ இருக்குது, போய் பாருங்க. அவர் சொன்னார், அந்த மாதிரி ஒரு வீடியோவை என்ன பண்ணார் சொன்னார். இப்போது விஜய் அவர்கள் யார் பேச்சையும் கேட்காம இந்த 31 பேருக்கு அரசு பண்ணி கொடுத்தார்ல, இப்போ நம்ம மதுரை கிளை உயர் நீதிமன்றம் என்ன பண்ணிச்சு தெரியுமா, நறுக்கு 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 நறுக்குன்னு கொட்டிச்சு. இது மாதிரி இந்த வேலை கொடுத்தது செல்லாது அப்படின்னு சொல்லிச்சு. ஏன்னா இது ஒரு முன்னுதாரணமாயிடும். இப்போ நீங்கள் கூட்ட நெரிசலில் இறந்துட்டாங்க, இது ஒரு விபத்து. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இதில் யார் மேலே தப்பு இருக்குது அப்படின்றதே உச்சநீதிமன்றத்தில் கேஸு நிலுவையில் இருக்குது. அரசு மேலே தப்பா இல்லை விஜய் அவர்கள் மேலே தப்பா, யார் மேலே தப்பு அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அது ஒரு சிபிஐ விசாரணை கேஸு போதுன்னு வச்சுக்கோங்களேன், அது உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம அதை அட்ரஸ் பண்ணக்கூடாது, இது யார் மேலே தப்பு இருக்குது இல்லை அப்படின்னு. பொதுவெளியில் அரசியல் கட்சியில் முரண்பாடான கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் இருந்தாலும் இது நீதிமன்றத்துக்கு போனதுனால சிபிஐ தீர விசாரிச்சுட்டு ஒரு இறுதி முடிவு ஒன்று கொடுக்கும். உச்சநீதிமன்றமும் என்ன பண்ணும், தீர்ப்பு ஒன்று கொடுக்கும். இதில் யார் குற்றவாளி, உண்மையிலே அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் குற்றவாளிகளா, இல்லை அப்போது ஆண்ட திமுக ஆட்சி இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இவ்வளோ செஞ்சாங்களா, அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா, இல்லை தாவேக்கா காரணமா, விஜய் காரணமா, யார் காரணன்றது நீதிமன்றம் பதில் சொல்லட்டும், அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, எல்லாருக்கும் வேலை கொடுத்தாரு. இந்த வேலை கொடுத்ததை கண்டித்து என்ன பண்ணாங்க, நாம் தமிழர் கட்சியும் மனித ஜனநாயக கட்சியும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா கேஸ் போடுறாங்க. இது மாதிரி விஜய் அவர்கள் இந்த 31 பேருக்கும் அரசு பண்ணி கொடுத்தது பார்த்தீங்கன்னா தவறு. இது பார்த்தீங்கன்னா எத்தனையோ இளைஞர்கள், பல லட்சம் இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அரசு வேலை அப்படின்றது பெரும் கனவாக இருக்குது, எட்டக்கனியாகவே இருக்குது. அதுக்காக நைட்டு ஃபுல்லாக படிக்கிறாங்க, கோச்சிங் சென்டர் போகிறாங்க, காசு செலவு பண்ணுறாங்க, என்னென்னவோ பண்ணுறாங்க. இதெல்லாம் படித்து எக்ஸாம் எழுதி ப்ராப்பராக அவங்களால எக்ஸாம் எழுதியே உள்ளே போக முடியாமல் அவ்வளோ தடை இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு கவர்மெண்ட் வேலைக்கு சும்மா ஒரு 400 பேருக்கு தான் வேகன்சின்னு சொல்லி போடுறாங்கன்னு வச்சிங்களேன், 1 லட்சத்துக்கும் அதிகமான பேர் என்ன பண்ணுவாங்க, அப்ளிகேஷன் போடுவாங்க. வெறும் 400 பேருக்கு லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் அப்ளிகேஷன் வரும். ஸோ அப்போது இந்த கவர்மெண்ட் வேலை வாங்குறதுக்கு எத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாத இளைஞர்கள் இருக்கிறாங்க. அப்போது அத்தனை லட்சம் பேரும் வேலை இல்லாமல் இந்த கவர்மெண்ட்டில் போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முந்தி அடிச்சுக்கின்னு போட்டி போட்டுட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக கிடைக்கவே இல்லை, இவ்வளோ போராடியும். ஏன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க, 400 வேக்கன்சிக்கு லட்சக்கணக்கு பேர் போட்டி போடுவாங்க. இவங்களை எல்லாரையும் முந்திக்கிட்டு இந்த 400 பேர் எப்படி வருவாங்க? இப்போ 1 லட்சம் பேரில் 400 பேர் ஃபில்டர் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அதிகாரிகளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ வேலையில்லா இளைஞர்கள் பயங்கரமாக இருக்கிறாங்க. அரசாங்க வேலையில் எப்படியாச்சுன்னா போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஈஸியாக இவங்க நடத்தின கூட்டம், ஆக்சுவலாக தாவேக்கா நடத்தின கூட்டத்தில் 41 பேர் இருந்தாங்க. இந்த குற்ற உணர்ச்சி அவருக்கு இருக்குது, அதனால தான் வேலை கொடுக்குறாரு. நான் சிஎம் ஆகிட்ட பிறகு அவர் வேலை கொடுக்குறாருன்றது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அது ஒரு புறம் இருக்கட்டும். அப்போவே தனியாக 41 பேர் குடும்பத்தை கூப்பிட்டு என்ன பண்ணார், தனியாக சந்தித்து 20 லட்ச ரூபா என்ன பண்ணாங்க, தாவேக்கா சார்பாக கொடுத்துட்டாங்க. ஒரு சில குடும்பங்களுடைய அந்த குழந்தைங்களுடைய கல்வி படிப்பு அது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, அறக்கட்டளை சார்பாக அவங்களாம் பொறுப்பெடுத்துட்டாங்க. இப்போ என்னடா, நான் முதலமைச்சர் ஆகிட்டேன்
விட்டேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என் கூட்டத்தில் வந்து இறந்த 41 பேருக்கும் நான் அரசாங்க வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் 31 பேருக்கு அரசாங்க வேலை கொடுத்தாங்க. இதை எதிர்த்து தான் நாம் தமிழ் கட்சி என்ன பண்ணாங்க, வழக்கு தொடர்ந்தாங்க, போனாங்க. ஏன்னா இப்போ பல இளைஞர்கள் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்காததுல ஈஸியாக இவங்களுக்கு கிடைக்குது. ஸோ இதெல்லாம் முன்னுதாரணமாக என்ன பண்ணுறாங்க, வழக்கறிஞர்கள் எடுத்து நீதிபதியை கிட்ட என்ன பண்ணுறாங்க, முன்வைக்கிறாங்க. ஸோ அரசாங்க தரப்பு என்ன பண்ணுறாங்க, முன்வைக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அரசாங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா கருணை அடிப்படையில் கொடுத்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதன் அடிப்படையில் கருணை அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்க? இப்போ ஒரு அரசாங்க ஊழியர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வேலை செய்யும் இடத்துல அவங்க வந்து என்ன பண்ணாங்க, வேலை செய்யும் பண்ணி இடத்துல அந்த வேலைக்கு அந்த பீரியட் டைமில் அவங்க இறந்துட்டாங்க, ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க வாரிசுதாரர்களுக்கு இந்த கருணை அடிப்படையில் அரசு பண்ணி கொடுப்பாங்க. இவங்களுக்கு இன்னும் பர்மனெண்ட் ஆகாமல் இருக்குது. நிறைய பேருக்கு வேலை பர்மனெண்ட் ஆகாமல் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் கூட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணாரு, 31 பேருக்கு என்ன பண்ணாரு, பதவி கொடுத்தாரு. நீதிபதிகள் என்ன பண்ணி வைக்கிறாங்க, நீதிபதிகள் என்ன கொட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, ஏங்க நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு இது மாதிரி வந்து அரசு பண்ணி கொடுத்துறீங்க. நாளைக்கு கவர்மெண்ட் பஸ்ஸில் போவாங்க, ஆக்சிடென்ட் நடக்கும், அங்கே ஒரு உயிரிழப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட் வேலை கொடுப்பீங்களா? சிவகாசியில் பட்டாசு தீ விபத்தில் எத்தனையோ பேர் இழக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் வேலை கொடுத்துருவீங்களா? இல்லை இது வந்து ஒரு முன்னுதாரணம் ஆகிடாதா? அப்புறம் நாளை பின்ன எல்லாருமே கேட்டு வந்துடுவாங்களே அரசாங்க வேலை, அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசாங்க வேலை கொடுக்குறதுனே சில விதிமுறைகள் இருக்கான் கவர்மெண்ட்டில். அதில் விதி 14 கீழே, அதாவது அரசு வேலையில் எல்லாருக்குமே சமத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விதி எண் 16 அதில் வந்து என்னென்னா, அரசு வேலையில் எல்லாருக்கும் முன்னுரிமை, அந்த ஒரு சம உரிமை அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த 2 விதிமுறைகளையும் இந்த தமிழ்நாடு அரசு, தாவேகா தலைமையிலான, விஜய் தலைமையிலான இந்த அரசு விதிமீறல் செய்திருக்கிறாங்க அப்படின்னு நீதிமன்றம் டீகோட் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. விதிமீறல், விதி 14, விதி 16 இவங்க மீறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா, டிஎன்பிசி இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நைஸாக கை கழுவி இருக்காங்க. எங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைங்க அப்படின்னு திட்டவட்டமாக டிஎன்பிசி என்ன பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க. அது எப்படிங்க, டிஎன்பிசி மூலியமாக தான் ஒருத்தர் அரசாங்க வேலைக்குள்ளே வர முடியும். அப்படி இருக்க முடியும். இப்போ நீங்கள் கருணை அடிப்படையில் நீங்கள் கொடுத்தாலோ டிஎன்பிசியோட உத்தரவாதத்தின்படி தான் நீங்கள் உள்ள வரணும். ஆனால் இப்போ டிஎன்பிசி என்ன பண்ணுதுன்னா, இது தாவேகா அரசுக்கு, விஜய் அரசுக்கு ஒரு நெருக்கடி வருது, இதில் போய் நம்ம சிக்கிக்கொள்ள வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க சூப்பராக எஸ்கேப் ஆயிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்கள் கொடுத்த இந்த பணி நியமன ஆணை அப்படின்றது செல்லவே செல்லாது அப்படின்னு திட்டவட்டமாக என்ன பண்ணியிருக்காங்க, நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தாவேகா தலையில் நீதிமன்றம் நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டி இருக்குது அப்படின்றதான் பார்க்கணும். நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ இன்னைக்கு அதை தான் அறுக்கிறீங்க அப்படின்றதா பார்க்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை, திமுகவை கேலி கிண்டல் செய்கிறேன், திமுகவை நான் வந்து கொச்சப்படுத்துகிறேன், திமுகவை நான் அசிங்கப்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணீங்க, கரூரில் போயிட்டு நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டுச்சு நீங்கள் சொன்னீங்க. இன்னைக்கு அதே நீதிமன்றம் இன்னைக்கு தாவேகா அரசு தலைமையிலான, விஜய் அரசு தலைமையிலான தாவேகாவை நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கொட்டி இருக்குது அப்படின்றதான் இங்கே நம்ம பார்க்கணும். ஸோ விஜய் அவர்கள் இந்த பணி நியமன ஆணை அப்படின்றது கொடுத்தது செல்லவே செல்லாது அப்படின்றது. வேணும்னா இவங்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுக்கலாம், அவங்களுடைய திறனை வளர்க்குற அளவுக்கு பயிற்சி கொடுக்கலாம். அந்த பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களுக்கு என்ன பண்ணலாம், பயிற்சி கொடுக்கலாம். இது அவங்களுக்கு ஒரு வகையில் உதவும். ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் இது மாதிரி அரசு வேலை கொடுக்குறது அப்படின்றது வந்து ஒரு முன்னுதாரணமாக ஆயிரும். அப்போ நாளை பின்ன வந்து யார் வேணாலும் என்ன பண்ணுவாங்க, அரசு வேலை வேணும் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, உரிமை கோருவாங்க. அப்போ இதுக்காகவே ப்ரிப்பேர் ஆகிருக்கிற பல இளைஞர்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் கேள்விக்குறியாகும் அப்படின்றத இங்கே முன்வைக்கிறாங்க. அப்போது இந்த அரசாங்க வேலை அப்படின்றது ஒரு அரசு சார்ந்த ஒரு விஷயத்தில் யார் உயிரிழந்தாலும் அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் போயிடும் அப்படின்னு. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கரூர் விவகாரம்ன்றது அரசாங்கத்தினால ஒரு விபத்து கிடையாது, ஒரு கட்சி நடத்தின ப்ரோக்ராம்னால நடந்த விபத்து. அப்படின்றபோது இது இறுதி வடிவம் தீர்ப்பு அப்படின்றது உச்சநீதிமன்றம் கொடுத்துரும், அது வேற விஷயம். பட் இருந்தாலும் இப்போ இந்த அரசு பணி நியமனம் அப்படின்றது வந்து தேவையில்லாது, செல்லாது அப்படின்னு அதிரடியான கொடுத்து தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதன் மூலயமா தாவேகாவுக்கு கொஞ்சம் பேக் வந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு செய்ய முடியாது, உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, நீங்க தான் ஆட்சியில் இருக்கிறீங்க அப்படின்றதுனால உங்க இஷ்டத்துக்கு எடுத்து இந்த பண்ண முடியாது அப்படின்றது தான் இங்கே திட்டவட்டமாக சொல்லியிருக்கு. இதை பற்றி ஒரு கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.